அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் பிறருக்கு கடனாக பணம் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது, திரும்ப வராது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 12 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 12 நட்சத்திரங்கள் வருகின்ற காலங்களில் பணம் கொடுத்தால் திரும்ப வராது அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம ஜோதிட சதா காணொளி மூலமாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு வேளையாவது பசி போக்கும் உணவு கொடுக்கும் முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எனவே புதிதாக நமது ஜோதிட சதா காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் தருகின்ற ஆதரவானது ஒரு ஆதரவற்ற முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன். இந்த பதிவில் பிறருக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப வராது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஏன், எப்படி? அதாவது ஒருத்தருக்கு ஒரு 5000 ரூபா அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. ஆனால் நீங்கள் பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக, ஒரு குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் பணம் தர்றீங்க, இல்லாட்டி ஒரு வட்டி இல்லாத கடனாக ஒரு சில உதவிகளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அவங்க உங்ககிட்ட கேட்டு வந்தால் நீங்கள் பணம் கொடுப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. நீங்கள் நடந்து மாதம் தேதி வாரியாக நடந்தாலும் கூட அந்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப வராது, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதனால் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். இந்த பணத்துக்காக பயங்கரமான சண்டையெல்லாம் வரும். தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் பணம் கொடுக்குற போது நட்சத்திரம், நாலு நட்சத்திரம் பார்த்து நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் வெள்ளி செவ்வாய்க்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் பிறருக்கு பணம் கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி போயிருன்னு சொல்லிட்டு சில பேர் வெள்ளி செவ்வாய்க்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. இந்த வெள்ளி செவ்வாய் அப்படிங்கிறது கூட ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. அதாவது செவ்வாய் குருட்டு நாள், 2 கண்ணு இல்லாத நாள். வெள்ளிக்கிழமை ஒரு கண்ணு இல்லாத நாள். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுடைய நாள். இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு கண் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னு சுக்கிரனுக்கு ஒரு கண் கிடையாது. இதே மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு 2 கண் கிடையாது, குருட்டு நாள் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம அந்த நாளில் பணம் கொடுக்க மாட்டோம். இதை தாண்டி மற்ற நாளில் கொடுக்குறோம். அப்போ நம்ம 4 நட்சத்திரம் பார்த்து கொடுக்குறோமா அப்படிங்கிறது நிறைய பேர் கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்ட்டு தெரியாது. ஆனாலும் நீங்கள் எதாச்சியாக பணம் கொடுத்துட்றீங்க. அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு இந்த பணம் கொடுத்தால் திரும்ப வராது அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப வராது அப்படிங்கிறது தான். அது எந்தெந்த நட்சத்திரங்கள் சொல்லி நீங்கள் இதில் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. அதாவது பரணி நட்சத்திரம், இது மேச ராசியில் இருக்குது, சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம், இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இது முதல் பாதம் மேச ராசியில் இருக்கும், மற்ற 3 பாதங்கள் ரிஷப ராசியில் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம், இது மிதுன ராசியில் இருக்கும், ராகுவனுடைய நட்சத்திரம். புதன் பகவானுடைய ஆயில்யம் நட்சத்திரம், இது கடகராசியில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய பூரம் நட்சத்திரம், இது சிம்ம ராசியில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய பூராடம் நட்சத்திரம், இது தனுசு ராசியில் இருக்கும். குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம், இதனுடைய முதல் 3 பாதங்கள் கும்பராசியில் இருக்கும். 4வது பாதம் மீன ராசியில் இருக்கும். அடுத்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், இது விருச்சக ராசியில் இருக்கும். அடுத்ததாக விசாக நட்சத்திரம், இது குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் 3 பாதங்கள் துலாம் ராசியில் இருக்கும். 4வது பாதம் விருச்சக ராசியில் இருக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதங்கள் கன்னி ராசியிலும், அடுத்து வர்ற 3, 4, 2 பாதங்கள் துலாம் ராசியிலும் இருக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம், இது ராகு பகவானுடைய நட்சத்திரம். இது துலாம் ராசியில் இருக்கும். அடுத்ததாக மகம் நட்சத்திரம், இந்த மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்கும். ஆக பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம்,
பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விஷாகம், சித்திரை, சுவாதி, மகம். இந்த 12 நட்சத்திரங்கள் எந்த நாட்களில் வருதோ அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்ற நேரத்துக்குள்ள பணம் கொடுத்தால், பிறருக்கு கடனாக பணம் கொடுத்தால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. அந்த நாளில் அந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு பணம் கொடுங்க, திரும்ப வசூலாயிரும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு பாடலே இருக்குது ஜோதிடத்தில். ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்ய முப்பூரம் கேட்டை தீதுரு விஷாகம் ஜோதி சித்திரை மகம் மீறாரும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தநீர் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே. அந்த 12 நட்சத்திரங்களில் பணம் கடனாக கொடுத்தால் திரும்ப வராது அப்படிங்கிறது. அந்த நட்சத்திரம் இருக்கின்ற நேரங்களில் ஒருத்தர் உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் திரும்ப எழுந்திருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது, அந்த நோயிலிருந்து விடுபட மாட்டார் அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறாங்க அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் பயணிக்கக்கூடாது அப்படிங்கிறதான். இந்த பிரயாணங்களை எடுத்துக்கிற கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கு. அதனால் லாஸ்ட்டில் பாம்பின் வாய் தேரை தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்போட வாய்க்குள்ளே தேரை அகப்பட்டுக்கிட்டால் 2வது வெளியில் வரவே வராது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த விஷயங்களை பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து உன்னதமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சில நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் நாம் ஒரு கொடுத்த கடன் திரும்ப வர்றது, அதாவது சுப மங்கள நிகழ்வுகள் வச்சுக்கிறது எல்லாமே அந்த நட்சத்திரங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், மூல நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இப்போ அஸ்வினி, ரோகிணி, ஹஸ்தம், அனுஷம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 8 நட்சத்திரங்களில் நாம் செய்கின்ற எந்த ஒரு நிகழ்வானாலும் அது சுபமாக நடக்கும், சுபமாக முடியும் அப்படிங்கிறதான். எப்போ கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வச்சாலும் அது கரெக்டாக சீராக போய்கிட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த நட்சத்திரங்கள் அதுக்காக பயன்படுது. அந்த முதல்ல சொன்ன 12 நட்சத்திரங்கள் கடனுக்கும் நோய்க்கும் பயணத்துக்கும் ஆப்போசிட்டாக செயல்படும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு பயனுள்ள நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.